ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்கள் அக்னி. எல்லோரும் எப்போ இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். அண்ட் எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்துட்டு சாரி. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கார்பெண்டர் ஒர்க் போயிட்டுருக்கா. ஸோ ஒரே சவுண்டாக இருக்கனால ரெக்கார்டே பண்ண முடியல. இப்போ கூட பேக்ரவுண்டில் அந்த சவுண்ட் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோயின் தான் காட்டாங்க. ஆக்சுவலாக சான் ஒரு தடவை ஹீரோயின்ட்ட கேட்டிருப்பான் இல்லையா, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இல்லை இறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே மனசுக்குள்ளே நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னும் சொல்ல முடியாது, அதே சமயம் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது, நான் ஒரு டைம் ஜோனுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கமா யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே ஹீரோயினோட பாஸ்ட்டை காட்டுறாங்க. 2 லேடிஸை அப்படியே ஒரு பல்லக்கில் தூக்கிட்டு நிறைய பொருள் எல்லாமும் எடுத்துக்கிட்டு ஒரு படம் வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அதை மேடான ஒரு பகுதியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹீரோயின் ஒரு வாரியன்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு ஒரு கேங்கு வந்துட்டு இருக்கு. அப்படியே ஹீரோயின் கண்ணை காட்டினதுமே அவங்க கேங்கை சேர்ந்தவங்கலாம் அந்த படம் எப்போயும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு இவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனால் ஹீரோயினோட கேங்கில் இருக்கவங்க அங்கே இருக்க பொருள்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ அங்கே தளபதி மாதிரி ஒரு ஆள் இருக்கான். அவன் ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை ரொம்ப தூரம் தப்பிச்சு போகிறக்கு ட்ரை பண்ணுறாங்க. இருந்தால் அவன் எப்படியோ ஹீரோயினை பிடிச்சிடறான். இப்போ இவங்களோட ஃபேஸில் இருக்க துணியை விலக்கி பார்க்கும்போது தான் இவங்க பொண்ணு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. ஆனால் அவன் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோயின் அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு போட்டுட்டு அப்படியே அவனை கட்டி போட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ஹீரோயின் கிட்ட, நான் ஒரு சாதாரணமான ஆஃபீஸர், என்ன ஹாஸ்டேஜாக கூட்டிகிட்டு போகிறதுனால உனக்கு காசெல்லாம் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கமா சொல்ல, யார் சொன்னா அந்த பல்லக்கில் வந்தாலே பொண்ணு அவளுக்கு மேலே அக்கறை அதிகம் போலையே அப்படிங்கமா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அப்படியே கவலையாக பார்த்துட்டு இருந்திருக்கும். அதை ஹீரோயின் நோட் பண்ணி இருந்திருப்பாங்க போல. இவங்க இங்கே இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினோட குதிரை அங்கேருந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிடா. இவங்களும் அப்படியே அதை துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க புதகுழி மாதிரி ஒரு இடத்துல இவங்க மாட்டிக்க, அப்போ இவன் தான் எப்படியோ ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாற்றுறான். ஆனால் இவங்களோட கழுத்துலேயே கத்தி வச்சு, நீ இப்போ என்னோட ஹாஸ்டேஜ் அப்படிங்கமா சொல்ல, உன்னை விட எனக்கு வேலை அதிகமாக தான் கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஒன்றும் சாதாரண ஆஃபீஸர்லாம் கிடையாது, நீ பார்த்தீங்களா அந்த பொண்ணு அவள் தான் இந்த ஊரோட பிரின்சஸ்ஸு, நான் அவளை எஸ்கார்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தேன், காட்ஸ்க்கெல்லாம் கேப்டன் நான் அப்படிங்கமா இவன் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கரெக்டாக ஹீரோயினோட கேங்கை சேர்ந்த ஒருத்தன் அந்த தளபதியை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் அப்படியே காப்பாற்றிறான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. ஹீரோயின் இருக்க இடத்துக்கு அந்த கார்டு ஹீரோயின் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா அந்த மனுஷன் இறந்து போயிட்டாராமே, அவர் எப்படியோ நல்லபடியாக ஆஃப்டர் லைஃப்க்கு போயிருப்பார் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோயின், நானும் தான் இறந்து போயிட்டேன், என்னை யாரும் அப்படி கூட்டிகிட்டு போகலையே அப்படிங்கமா வருத்தப்பட்டு சொல்ல, நீ ஒன்று இறந்தல போல, நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இந்த ட்ரீ கூட நீ கனெக்ட் ஆகிருக்க, உன்னோட லைஃப் அப்புறம் டெத்துக்கான ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடுச்சு, அவ்வளோதான் அப்படிங்கமா சொல்ல, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இதையே சொல்லிட்டு இருக்க போகிறீங்க, பேசாமல் இதை நீங்கள் வெட்டி எரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட வலி சரியாயிரும் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு, இந்த மரத்தில் இலை வரணும், பூ பூத்து உதிரணும், அதுக்கப்புறம் உன்னோட டைமும் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடும், நீ இந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்தை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னோட வாழ்க்கையில் அப்படி கலர்ஃபுல்லான விஷயம் எதுவும் இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறேன். அப்போ இந்த கார்டு, நான் உன்னை எப்பவும் இப்படி விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை டச் பண்ணா அது அப்படியே அழகாக பூ பூக்குது. இப்போ இங்கே சேனை காட்டாங்க. ஆக்சுவலாக அவன் லாஸ்ட் எபிசோடில் அந்த அயன் ஷீட் பேயை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் இல்லையா, அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த கார்டு அந்த மரத்தில் பூத்த பூவை கொண்டு சேனோட ஹார்ட் கிட்ட வைக்க, அது அப்படியே இன்னுமே அப்படியே விரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் சேனுக்கு ஹீரோயினோட பாஸ்டில் அவங்க ஹாப்பியாக இருந்த அந்த ஒரு விஷுவல் கனவாக வந்திருக்கும். இவன் அப்படியே கண்ணு முழிச்சு இருந்திருக்க. அப்போ அந்த கார்டு வச்சுட்டு போன பூவும் அவன் கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் தான் ரிசப்ஷனிஸ்ட் ஹீரோயினை மீட் பண்ணக்காக இவனை கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இப்போ இவன் ஹீரோயினை மீட் பண்ணி பேசும்போது, ஆமாம் நீங்கள் என் மேலே ஏதாவது ஸ்பெல் ஹீல் போட்டுட்டிங்களா, ஆல்ரெடி இந்த கோஸ்ட் எல்லாம் பக்கத்தில் எனக்கு பெரும் கொடுமையாக இருக்குது, இதில் நீங்கள் என்னோட கனவுல வேறு வரீங்க, ஆமாம் நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி அவன் மயங்கி கிடக்கும்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருக்கார்ல, அவர் ஆத்மா தானே, அவர் இவன் உடம்புக்குள்ள போயிட்டு அவர் தான் இந்த ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஆனால் இவங்க இப்படி தானே அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறது இவங்க கிட்ட சொல்லாமல், நீ சேஃப் அப்படி இங்கே வந்துட்டேல, அது உனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னோட ஹோட்டலுக்கு வந்திருக்க, வா நான் உனக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் ஹீரோயின் கிட்ட, ஆமாம் ரியல் வேர்ல்டில் இருக்கவங்களுக்குமே இந்த ஹோட்டல் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஆல்ரெடி உன்ட்ட சொன்னேன்ல, டாக்ஸெல்லாம் நாங்கள் பே பண்ணோம், அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம், ஸோ ரியல் வேர்ல்டில் இருக்கவங்களுக்குமே இது கண்ணுக்கு தெரியும், ஆனால் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. சில நேரங்களில் ஏதாவது மழை பெய்யுது அந்த மாதிரி டைமில் வேணால் இங்கே மனுஷங்க எதர்ச்சியாக வருவாங்க, வருஷத்துக்கே ஒரு 3-4 தடவை தான் மனுஷங்க இந்த ஹோட்டலுக்கே வருவாங்க, ஸோ அப்படி வரவங்களுக்காக தான் இந்த ரூம்ஸோட ப்ரைஸே நாங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வச்சுருக்கோம், அதையும் தாண்டி நான் இங்கே தங்கியே ஆவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இங்கே ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்கு, ரூம் நம்பர் 404, அந்த ரூம்குள்ளே செக்இன் பண்ணி உள்ளே போனவங்க யாருமே வெளியில் வந்ததே கிடையாது அப்படிங்கமா சொல்ல, இவன் அவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, உனக்கு அதை தெரிஞ்சுக்கணுமா, நீ வேணா உள்ளே போய் பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இவனும் உள்ளே போகிறது மாதிரி அந்த கதவை போய் டச் பண்ணுறான். அப்போ ஹீரோயின், நீ இன்னும் பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல, இது சக்க சொல்லிட்டு வாங்க வாங்க அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் படி கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோயின் இவனை நேராக இவனோட அப்பா போய் பார்த்துருப்பார்ல, ஒரு ரூம்குள்ளே பீச் இருக்க மாதிரி அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவனால் நம்பவே முடியல, இது உண்மை தானா அப்படின்னு சொல்லி கண்ணை தேய்ச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போ 2 பேரும் இந்த ஹோட்டலோட டெரஸில் தான்
வந்து நின்றுருக்காங்க. இவன் கீழே எட்டி பார்த்து இங்கேருந்து கீழே விழுந்தானே நான் செத்து போக மாட்டேன்ல அப்படி சொல்லிட்டு கேட்க, ஏய் நீ உயிரோடு இருக்க, கீழே வந்தேன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கோங்க. என்னோட ஹார்ட்டில் கை வச்சுட்டு ஒரு மனுஷனோட ஹார்ட் இப்படி தான் துடிக்குமா அப்படி சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு நீ வந்து ரொம்ப நாள் வாழணும், எனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கமா சொல்ல, இவன் வந்துட்டு நான் முடியாதுன்னு சொன்னேன்னா நீ இங்கேருந்து என்னை தள்ளி விட்டுருவீங்களா அப்படி சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்க. இவங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இவனும் சரி ஓகே டென்ஷன் ஆகாதீங்க, நான் இந்த ஹோட்டலே வந்து வேலை செய்கிறேன், ஆனால் இந்த கண்டாவியான ஷூலாம் நான் போட்டுட்டு வர மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஷூ போட்டுட்டு வருவேன் அப்படிங்கமா சொல்ல, ஆமாம் நீ ஏன் உன் மனசை வந்து வாத்திக்கிறேன், நான் இங்கேருந்து உன்னை தள்ளி விட்டுருவேன்னு சொல்லி பயந்துட்டியா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்க, இல்லை நான் இந்த ஹோட்டலுக்கே வந்துட்டேன், இதுக்கப்புறம் ஓடி போய் என்ன பிரயோஜனம், அதோட எனக்கே வந்து க்யூரியஸாக தான் வந்துட்டு இருக்கு, இந்த இடம் ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது, இந்த ஹோட்டலை பற்றியும் உங்களை பற்றியும் நான் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கமா சொல்ல, இவங்களை சிரிச்சுட்டே சரி ஓகே குட் அப்படிங்கமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறேன். இவன் அப்படியே கனவுல ஹீரோயினை பார்த்துருந்துருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை அப்படியே யோசிச்சு பார்த்துருக்கா. அப்போ சடனே முன்னாடி ஒரு ஆவி வந்து நிற்கும் பாருங்க, இவன் வந்து பயந்தே போயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஒரு கப்பல் அப்படியே கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தா மேலே இருக்க பாலத்துலேருந்து ஒரு பொண்ணு இவங்க கார் மேலேயே வந்துட்டு விழுகிறா. அவங்க அப்படியே பதறி போயிடறாங்க. ஆனால் அந்த பாலத்து மேலே இன்னொரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா. அவள் கையில் ஒரு செயினும் வந்துட்டு இருக்கு. நீ இவ தான் இந்த பொண்ணை தள்ளி விட்டாலாங்கிறது தெரியல. அவள் அங்கேருந்து பதறி வச்சுட்டு வந்து ஓடி போயிடறேன். இங்கே இந்த பொண்ணு வந்துட்டு அப்படி இறந்தே வந்து போயிடறான். இப்போ அங்கேருந்து ஓடி போனால அந்த பொண்ணு வந்துட்டு அந்த செயினை வச்சு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இறந்து போன பொண்ணோட ஆத்மா வந்துட்டு இவளை பயங்கரமாக வந்து பயமுறுத்துது. சடனாக பார்த்தா அந்த ஆத்மா இவளோட உடம்புக்குள்ள போயிடுது. இவளோட ஆத்மா வெளியில் வந்து விழுந்துருது. இவளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே வந்துட்டு புரியல. இப்போ இங்கே ஹோட்டலில் ஷானை மீட் பண்ணி அந்த ஹோட்டலே ஒர்க் பண்ண 3 ஸ்டாஃப்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களும் வந்து கோஸ்ட் தான் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். அதில் ஒருத்தர் வந்துட்டு பார்டெண்டர், ஒரு லேடி இருக்காங்க, அவங்க ரூம் சர்வீஸ், அதுக்கப்புறம் ரிசப்ஷனிஸ்ட்டு. இப்போ அந்த பார்டெண்டர் அவரோட கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் இங்கே 500 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் அந்த காலத்துல நிறையா வந்து படிச்சிருக்கேன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் என்னோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணதுக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு அவரோட கதையை சொல்ல, இப்போ அந்த லேடி நான் 200 வருஷமாக இந்த ஹோட்டல் இருக்கேன். ஆக்சுவலாக நான் உயிரோடு இருக்கும்போது ஒரு பெரிய குடும்பத்தில் தான் மருமகளாக இருந்தேன். ஆனால் அந்த குடும்பமே சேர்ந்து என்னை கொலை பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரும் சாகிற வரைக்கும் நான் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இப்போ ரிசப்ஷனிஸ்ட்டு நான் 70 வருஷமாக இருக்கேன், கொரியன் வாரில் தான் வந்து நான் இறந்து போனேன். எனக்கு ஒரு சிஸ்டர் வந்துட்டு இருக்காங்க, அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரோட கதையை சொல்கிறாரு. நாங்கள் 3 பேருமே இங்கே கஸ்டமராக தான் வந்துட்டு வந்தோம், அதுக்கப்புறம் இங்கேயே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்ல, அப்போ இவன் வந்துட்டு அப்படின்னா ஹீரோயினுமே வந்துட்டு இங்கே கஸ்டமராக வந்து தான் இங்கே தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, அப்போ ரிசப்ஷனிஸ்ட்டு இல்லை அவங்க இந்த ஹோட்டலோட ஓனர் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, அப்போ பார்டெண்டர் அவங்க ஓனர்லாம் இல்லை, இந்த ஹோட்டல் கூட அவங்க வந்து பிணைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ ரிசப்ஷனிஸ்ட்டு ஆமாம் கார்டனில் ஒரு பெரிய மரம் இருக்கா அது கூட தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது டக்குன்னு அந்த லேடி ஸ்டாப் பண்ணி, எங்களுக்கு ஒர்க்குக்கு வந்து டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கமா வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சான் வந்துட்டு உங்கள் கார்டனில் இந்த மரம் இருக்குல்ல அதை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லிட்டு அந்த லேடிகிட்ட கேட்க, அதுக்கு அந்த லேடியும் நீ எவ்வளோ நாள் இங்கே ஒர்க் பண்ண போகிற அப்படி சொல்லிட்டு வந்து கேட்க, இல்லை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நாள் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கமா சொல்ல, அப்படின்னா உன்னோட க்யூரியாசிட்டியே வந்துட்டு குறைச்சிக்கோ அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. அப்போ நான் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணும் அவ்வளோ விஷயத்தை இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறீங்களா அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அவங்க பதிலே வந்து சொல்லாமல், இங்கே கஸ்டமராக வரவங்களெல்லாம் நாங்கள் 3 பேர் வந்து பார்த்துக்குவோம், மனுஷங்களோட இருக்க விஷயங்களெல்லாம் வந்துட்டு நீ பார்த்துக்கோ அப்படிங்கமா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ சான் அவனோட வீட்டுக்கு வர பார்த்தா அவனோட கோட்டில் வந்துட்டு அந்த பூ இருந்ததுல அதோட ஒரு இதழ் மட்டும் வந்துட்டு இருக்கு. இவன் ஆச்சரியமாக அதை எடுத்து பார்த்துருக்கா. சடனாக அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. என்னது இது ரியல் வேர்ல்ட்லேயுமே வந்துட்டு இந்த மேஜிக்கான விஷயம்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கமா இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஹீரோயினோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு அந்த டைமில் அவங்களோட பேர் எப்படி எழுதுறதுன்னு தெரியாது போல், 3 மாதிரி ஒரு சிம்பிளை தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கேப்டன் தான்ல அவன் தான் வந்துட்டு மானுவல் அப்படிங்கிறவங்களோட பேரை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து எழுதி காட்டி இருந்திருப்பான். இப்போ இந்த விஷயமே சானுக்கு ஒரு கனவாக தான் வந்துட்டு வருது. எழுந்திருக்கும் போது ஹீரோயின் தான் வந்துட்டு இவனுக்கு கால் பண்ணுறாங்க. என்னது கனவுல இவங்க தான் வராங்க, இப்போ நிஜத்துல இவங்க தான் வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு புலம்பிகிட்டே தான் வந்து கால் அட்டன் பண்ணுறான். அவங்க ஃபோன் அட்டன் பண்ண உனக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கும்போது வந்து கத்துறாங்க. உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு அப்படிங்குமா வந்துட்டு கூப்பிட, பார்த்தா வந்துட்டு அந்த பெயிண்டிங் இருந்துச்சு இல்லையா அந்த ஹோட்டல் ஓனர்கிட்டருந்து வாங்கியிருப்பாங்களா, அதை இப்போ 2 மடங்கு அதிகமாக வந்துட்டு விற்கணும் அப்படிங்குமா வந்துட்டு சொல்ல, இவன் வந்துட்டு ஏங்க இந்த பெயிண்டிங் எப்படிங்க விற்கிறது, இதில் தான் அந்த டைகரோட ஆத்மா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு வந்து கேட்க, அந்த ஆத்மாலே எப்போவும் ஆஃப்டர் லைஃப்க்குலாம் வந்து போயிடுச்சு, இது வெறும் பெயிண்டிங் தான், ஸோ நீ இதை கண்டிப்பாக 2 மடங்கு அதிகமான காசுக்கு எனக்கு விற்று தரணும் அப்படிங்குமா சொல்லிட்டு போக, இவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்போ அப்படியே அந்த ஸ்கூல் பொண்ணை தான் வந்து காட்டுறாங்க. அவள் விழுந்து இறந்துருந்துருப்பா இல்லையா, அந்த பிரிட்ஜ் மேலே தான் வந்து நின்றுருக்கான். அதோட இன்னொரு பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருப்பாள், அதே உடம்புல தான் வந்துட்டு இன்னும் இருக்கான். ஆனால் இந்த உடம்புக்கு சொந்தமான ஒரிஜினலான ஆத்மாவுமே வந்துட்டு அவள் பக்கத்தில் தான் வந்து நின்றுட்டுருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது என்னோட உடம்பு எனக்கே தந்துரு அப்படிங்கமா பயங்கரமாக வந்து சண்டை போட்டுருக்க. இப்போ அந்த பக்கமாக தான் சான் அப்படியே காரில் வந்துட்டு இருக்கான். இங்கே பிரிட்ஜ் மேலே நடக்கிற விஷயத்த அவன் அப்படியே ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்டு போகான். அந்த ஆத்மா வந்து சானை வந்து பார்த்துடுது. டக்குன்னு உன்னோட காருக்கு முன்னாடி வந்து நிற்கும், அப்படியே பயந்தே வந்து போயிடறான். இப்போ அந்த ஆத்மா சானோட காருக்குள்ள வந்து உட்காந்துட்டு அந்த பொண்ணை வந்து அப்படியே கை காட்ட, இவனுக்கு ஒன்றும் போல என்னடா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படிங்கமா வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த ஆத்மாவை நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கலாம். அந்த இறந்து போன பொண்ணு ஒரு பொண்ணோட பாடிக்குள்ளே போயிருக்கால, அவள் பேரை வந்து நம்ம யூனான்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாமல் வந்துட்டு இருக்கும்.
இப்போ சேன் அந்த ஆத்மாவை ஹோட்டல் டெல்லுனாக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். அங்கே இருக்க பார்டெண்டரும் ரிசப்ஷனிஸ்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட்டு இந்த பொண்ணு இன்னும் நான் சாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இது ஒன்று இங்கே புதுசுலேயே இங்கே வர ஆத்மாக்கள் எல்லாமே நாங்கள் இன்னும் சாகவே இல்லை, எங்களுக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் நான் உன்னை அந்த பெயிண்டிங்கை வித்துட்டு வா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படிங்கமா வந்து கேட்க, நீங்கள் தானே வந்துட்டு சோலையில் நான் கம்ஃபர்ட் பண்ணுவேன் அப்படிங்கமா வந்து சொன்னீங்க, இப்போ என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு நிஜமாலே ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் இன்னும் சாகவே இல்லை, என்னோட உடம்ப வேற ஒருத்தவங்க திருடிட்டாங்க அப்படிங்கமா அவள் சொன்னா அப்படின்னு சொல்ல, உனக்கு இன்னும் புரியவே இல்லையா, உயிரோடு இருக்க ஒரு பொண்ணோட ஆத்மாவை தான் நீங்கள் கூட்டிகிட்டே வந்திருக்கேன், அவள் தான் சொல்லியிருக்காள் என்னோட உடம்பு இன்னொருத்தவங்க திருடிட்டாங்கன்னு, அப்படின்னா வேற ஒரு ஆத்மாவோட உடம்புல போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் அப்படிங்கமா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சேனு ஹீரோயினும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த பேரண்ட்ஸ்க்காக ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படிங்கமா வந்து சொல்ல, ஓ இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணோட உடம்புக்குள்ளே வேற ஒரு ஆத்மா போயிடுச்சு, கண்டிப்பாக அதை நம்ம வெளியில் எடுத்தே ஆகணும் அப்படிங்கமா இவங்க நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இவன் வந்துட்டு இங்கே பாருங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நீங்கள் பணம்லாம் வாங்கக்கூடாது, இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இவங்க அதெல்லாம் முடியாது அப்படிங்கமா தான் நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சேன் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, எல்லாம் அந்த செயின்னால தான் வந்துச்சு, அந்த செயின் வந்துட்டு இறந்து போன அந்த பொண்ணோடது தான், ஸோ அந்த ஸ்பிரிட் வந்துட்டு அந்த செயின்குள்ளே தான் இருந்திருக்கு, சந்தர்ப்பத்தை பார்த்து இவளோட உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கமா சொல்ல, ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணு இவளுக்கு இப்படி பண்ணலாம் அப்படிங்கமா சொல்லிட்டு கொஷின் கேட்கறத நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்ணலாங்க அதை யோசி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக யூனா வீட்டுக்கிட்ட வரா, இவங்க ரெண்டு பேர் நிற்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்க, சேன் வந்து அவளை துரத்திட்டே வந்து ஓடிட்டு இருக்கான். இவன் நேரம் அந்த பிரிட்ஜுக்கு தான் ஓடி போறா, கீழே குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண, சேன் வந்து டக்குன்னு பிடிச்சரா, என்னை விடுங்க நான் இவ்வளோ கொலை பண்ண போறேன் அப்படிங்கமா சொல்ல, இங்கே பாரு இது உன்னோட உடம்பே வந்து கிடையாது, உன் ஃப்ரெண்டுக்கு நீ ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ கடுப்பாயிட்டா, அவ என்னோட ஃப்ரெண்டே கிடையாது, என்ன கொலை பண்ணதே அவ தான் அப்படிங்கமா வந்து சொல்ல, சேனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஆத்மாவா இருக்க பொண்ணு இவளை பயங்கரமா வந்து புள்ளி பண்ணிப்பா போல, அப்படிதான் அந்த செயினை வந்து இவ போட்டுருக்கதை பார்த்துட்டு அதில் பொறாமப்பட்டு அதை பிடிங்கி வச்சுட்டு தரமாட்டேன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேருக்கு இந்த பிரிட்ஜ் மேலே பயங்கரமா வந்து சண்டை வந்திருக்கு. அப்போ இந்த பொண்ணு தெரியாமல் அவளை அடிச்சிட அவளுக்கு பயங்கரமாக வந்து வந்துடுது. அந்த கோவத்தில் தான் வந்துட்டு அந்த பிரிட்ஜ்லேருந்து தள்ளி விட்டு இவ்வளோ கொலை பண்ணியிருந்திருப்பான். இப்போ இந்த பொண்ணு ஆக்சுவலாக நான் அந்த பிரிட்ஜ்லேருந்து விழுந்ததுக்கப்புறம் என்ன நினச்சி அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நான் கான்ஷியஸ்க்கு வரும்போது நான் இவளோட உடம்புல தான் வந்துட்டு இருந்தேன், கையில் என்னோட செயினும் வந்துட்டு இருந்துச்சு, என்னை வந்து கொலை பண்ணதே இவ தான் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்க. ஷானுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே வந்து தெரியல. இப்போ இங்கே ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு அந்த செயின் தான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்துலேயே தான் அந்த ஆத்மாவும் நிற்கிது, இந்த செயின் தான், இதை வச்சு எப்படியாவது என்னோட பாடி எனக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்க. அந்த உடம்புக்குள்ள இருக்க ஸ்பிரிட் அவ்வளோ சீக்கிரமாக அதை விட்டு போகாது அப்படின்னு இவங்க சொல்ல, என்னோட அம்மா அப்பா கிட்ட பேசுங்க, அவங்க கண்டிப்பாக எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கமா சொல்ல, இவங்களுக்கு கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட பேசி தான் ஆகணும் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே அந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் என்னோட பொண்ணை பற்றி நீங்கள் என்ன பேசணும் அப்படி சொல்லி கேட்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க பொண்ணு ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டா அப்படிங்கமா சொல்ல இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே உங்கள் பொண்ணோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு பிரிட்ஜ்லேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு, அது எதுவுமே உண்மை கிடையாது, அவளை கொலை பண்ணதே உங்கள் பொண்ணு தான், அதுக்கு எவிடன்ஸே வந்துட்டு இந்த செயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எடுத்து காட்ட, அதுக்கு இவளோட அப்பாவும் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, எனக்கு ரிவார்ட் வேணும் அப்படிங்கமா ஹீரோயின் நீங்கள் கேட்டுருக்கேன். அங்கே யூனா சேன் கிட்ட நான் பண்ணுறதுல ஏதாவது ஒரு தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேன் சொல்ல, என்ன வழி, என்ன பண்ணாலும் நான் திரும்ப உயிரோட வர முடியுமா, எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அழுகிறான். ப்ளீஸ் என்னை வந்து போக விடுங்க, கண்டிப்பாக நான் அவளை இந்த பாடிக்குள்ளே திரும்ப வர விடவே மாட்டேன் அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு இருக்கேன். சேன் அப்படியே யோசிச்சுட்டு, சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த செயின் எடுத்துகிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ இந்த பாடியிலே வந்துட்டு வாழலாம் ஓகேவா அப்படிங்கமா சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்துட்டு கிளம்ப பார்த்தா வந்துட்டு ஹீரோயின் அந்த பிரிட்ஜ் மேலே தான் நின்றுட்டுருக்காங்க. இவன் ஹீரோயின்ட்ட போயிட்டு அந்த செயின் இங்கே கண்டிப்பாக அவளை இந்த பாடிக்குள்ளே நம்ம வரவே விடக்கூடாது அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டு நான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன், அது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கமா சொல்ல, இவனுக்கு யூனா பார்க்க அவ்வளோ பாவமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து தெரியல. ஆக்சுவலாக ஹீரோயின் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா, அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதை சரி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ரெண்டே வழி தான் வந்துட்டு இருக்கு, ஒன்று உங்கள் பொண்ணு பண்ண தப்பை வெளியில் கொண்டு வந்து அவளுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுங்க, இறந்து போன அந்த பொண்ணோட கிட்ட சாரி கேளுங்க, இல்லைன்னா இதை சீக்ரெட்டாகவே வந்து வச்சுக்கோங்க, இந்த செயினே வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க அப்படிங்கமா சொல்ல, அதுக்கு அவங்க பேரண்ட்ஸும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காசு நாங்கள் கொடுத்துட்டோம், இதை எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கமா வந்து கேட்டிருப்பாங்க. சரி ஓகே, ஆனால் நீங்கள் பெரிய விலை கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்படிங்கமா ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பக்கத்தில் தான் அந்த ஆத்மாவே நின்றுட்டு இருக்கோம். இப்போ ஹீரோயின் கிட்ட எல்லாமே நார்மல் ஆயிரும்ல அப்படின்னு அந்த ஆத்மா கேட்க, கண்டிப்பாக நார்மல் ஆயிரும், அந்த செயின் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ தான் அவளை கொலை பண்ண அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, ஆனால் அவளுக்கு உன் மேலே கிரட்ஜ் அதிகமாக இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அந்த செயின் வந்து எரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து நிரந்தரமாக போயிடும் அப்படிங்கமா சொல்ல, இவன் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, அது கண்டிப்பாக பிரச்சனை தான், ஏன்னா அந்த செயின் எரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, நீ உன்னோட பாடிக்குள்ளே போகவே முடியாது அப்படிங்கமா சொல்ல, என்ன சொல்லுங்க அப்படின்னு இவ கேட்க, அதாவது உன்னோட சோல் மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கமா சொல்ல, இவளுக்கு அப்படி பயமாயுது. அதறி அடிச்சுட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறக்காக ஓடி போக, அவங்க வந்துட்டு இந்த எவிடன்ஸ் இருந்தால் தானே என் பொண்ணு மாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை நெருப்புக்குள்ளே வந்து போட்டுறாங்க. இவன் வந்து அப்படி கத்தரா
படுறா. ஆனால் இவ பேசுறது வந்துட்டு அவங்களுக்கு கேட்கவே கேட்காது. அவங்க வந்துட்டு எப்படியோ நம்ம பொண்ணு மாட்டிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க. ஆனால் ஹீரோயின் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் எடுத்திருக்க முடிவு உங்கள் பொண்ணோட ஆத்மாவை கொலை பண்ணிரும் அப்படிங்கமான்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கேயும் நடக்குது. அந்த செயின் எரிய எரிய இவளோட ஆத்மாவும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைஞ்சு போக ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு இவ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அந்த செயினோட தான் இவளோட ஆத்மா வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வேணுங்கன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ யூனா கிட்ட நீ இனிமேல் இந்த பாடியிலே வந்துட்டு வாழலாம் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சான் ஹீரோயின் கிட்ட ஆனால் அந்த பொண்ணோட ஆத்மா அழிஞ்சு போச்சு அப்படிங்க மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. அவள் என்ன தப்பு பண்ணாலோ அதுக்கான தண்டனை தான் அவளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்க மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அந்த எவிடன்ஸை வந்து கொடுத்ததுக்காக அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு கோல்டு பாரெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க போல. அதுதான் ஆசையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் சான் எதர்ச்சியாக வந்துட்டு ஹீரோயின் யூஸ் பண்ணுவாங்க அந்த மூணு மாதிரி சிம்பிள், அது ஒரு பொருள் மேலே இருக்கிறத வந்து பார்க்குறான். இதை பற்றி ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்கும்போது இந்த சிம்பிள் எந்தெந்த பொருளில் இருக்கோ அது எல்லாமே ஹீரோயினுக்கு சொந்தமானது தான் அப்படிங்கமா சொல்ல, இவனுக்கு அந்த கனவுல வந்திருக்கும் இல்லையா, ஹீரோயின் இந்த சிம்பிளை தானே பாஸ்ட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயம் ஞாபகம் வருது. இப்போ ஷான் வந்துட்டு ஹீரோயினோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு இத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கமா யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்துட்டு அந்த ட்ரீயோட ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவன் நேராக அந்த கார்டனுக்கு தான் வந்துட்டு போகிறான். இவன் அந்த ட்ரீயையும் பார்த்தாரா, இதில் என்ன ஒரு இலை கூட இல்லை அப்படிங்கமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்க, இந்த இடத்த நான் இன்னும் பார்க்கவே இல்லைல்ல அதனால தான் பார்க்குறக்கு வந்தேன் அப்படிங்கமா சொல்ல, இது உனக்கு தேவையே இல்லாத விஷயம் அப்படிங்கமா இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்போதான் இவன் வந்துட்டு இவனோட கனவுல ஹீரோயினை பார்த்துருப்பான்ல அந்த விஷயத்த வந்துட்டு சொல்கிறான். என்னோட கனவுல நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் அதில் வந்து சிரிச்சிட்டு இருந்தீங்க, அதோட இப்போ நீங்கள் இங்கே தனியாக இருக்கீங்களா அந்த மாதிரி அப்போ இல்லவே இல்லை, உங்கள் கூட ஒருத்தர் வந்துட்டு இருந்தார், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, அந்த பர்சன் தான் உங்களோட பேரை எப்படி எழுதணுங்கிறத கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கமா சொல்ல, இவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அந்த பர்சனை நிஜமாவே நீ பார்த்தையா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, ஏன் நீங்கள் இத்தனை வருஷமாக அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இவன் கேட்க, ஆக்சுவலி இவங்க எவ்வளோ காலகட்டத்தில் வாழ்ந்துருப்பாங்க, ஒவ்வொரு டைமுமே இவங்க யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரியே வந்துட்டு சில சீன்ஸை நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் ஆனால் இதெல்லாம் உனக்கு ஏன் தெரியுது அப்படி சொல்லிட்டு கேட்க, எனக்கும் தெரியல ஆனால் பயமாக தான் இருக்குது, நான் உங்களை பார்த்ததுக்கப்புறமா உங்களை பற்றி தான் நான் நிறைய வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், என்னோட கனவுலையும் நீங்கள் தான் வரீங்க, நிஜத்துலேயும் நீங்கள் தான் என் முன்னாடி வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கமா சொல்ல, இவங்க அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் லக்ஷ்மி.